இந்த வீடியோ 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட் பார்ட் 6 வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமான 50 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 5 வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதில் 250 வினாக்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் நம்ம 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ரூபாயத் என்ற சொல்லின் பொருள். ரூபாயத் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 அடி செய்யுள். ஆன்சர் 4 அடி செய்யுள். நெக்ஸ்ட், சுரதா பிறந்த ஊரின் பெயர். சுரதா பிறந்த ஊரின் பெயர் சுப்புரத்திர தாசன். பிறந்த ஊர் ஆன்சர் ஆப்ஷன் பி, பழையனூர். ஆன்சர் பழையனூர். இவருடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. நெக்ஸ்ட், ஈர்த்து என்ற சொல்லின் பொருள். ஈர்த்து என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி, அறுத்து. ஆன்சர் அறுத்து. நெக்ஸ்ட், மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் யார்? மணிமேகலையை மனம் புரிய விரும்பியவன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதயகுமாரன். ஆன்சர் உதயகுமாரன். நெக்ஸ்ட், மறுப்பு என்ற சொல்லின் பொருள். மறுப்பு என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி, தந்தம். ஆன்சர் தந்தம். நெக்ஸ்ட், காமராஜரின் பிறந்த நாள். காமராஜரின் பிறந்த நாள் ஆன்சர் ஆப்ஷன் டி, 1903 ஜூலை 15. 1903 ஜூலை 15. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15ஆம் நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். காமராஜரினுடைய பிறந்த நாள். நெக்ஸ்ட், உய்மின் என்ற சொல்லின் பொருள். உய்மின் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிழைத்து கொள்ளுங்கள். ஆன்சர் பிழைத்து கொள்ளுங்கள். நெக்ஸ்ட், மணிமேகலையை மணிபல்லவத் தீவுக்கு அழைத்து சென்றவர் யார்? மணிமேகலையை மணிபல்லவத் தீவுக்கு அழைத்து சென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலா தெய்வம். ஆன்சர் மணிமேகலா தெய்வம். நெக்ஸ்ட், தளிர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு. தளிர்க்கை என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் உவமை தொகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை தொகை. நெக்ஸ்ட், பன்னவர் என்பதன் பொருள். பன்னவர் என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி, தேவர். ஆன்சர் தேவர். நெக்ஸ்ட், சுவரும் சுண்ணாம்பும் என்ற நூலின் ஆசிரியர். சுவரும் சுண்ணாம்பும் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆப்ஷன் சி, சுரதா. ஆன்சர் சுரதா. நெக்ஸ்ட், சுரதாவினுடைய நூல்களை நம்ம பார்த்துடலாம். தேன்மழை துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள். தேன்மழை துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் சுரதாவின் கவிதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருத்தக்க என்ற சொல்லின் பொருள். திருத்தக்க என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் டி, செல்வம் நிலைத்த. ஆன்சர் செல்வம் நிலைத்த. திரு என்றால் செல்வம் என்று பொருள். நெக்ஸ்ட், மணிமேகலைக்கு 3 மந்திரங்களை கற்றுக் கொடுத்தவர் யார்? மணிமேகலைக்கு 3 மந்திரங்களை கற்றுக் கொடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மணிமேகலா தெய்வம். ஆன்சர் மணிமேகலா தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மல்லல் என்ற சொல்லின் பொருள். மல்லல் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி, வளமை. ஆன்சர் வளமை. நெக்ஸ்ட், பூட்டுமின் என்பதனை பிரித்து எழுதுக. பூட்டுமின் என்பதனை பிரித்து எழுதுக ஆன்சர் ஆப்ஷன் டி, பூட்டு குடல் மின். பூட்டு குடல் மின். நெக்ஸ்ட், யாருடைய உதவியால் மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றாள்? யாருடைய உதவியால் மணிமேகலை அமுத சுரப்பியை பெற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தீவத்திலகை. ஆன்சர் தீவத்திலகை. நெக்ஸ்ட், சோழ மன்னன் டேஷினை காக்க தன் தசையை அளித்தான். சோழ மன்னன் எந்த உயிரியை காக்க தன்னுடைய தசையை அளித்தான்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புறா. ஆன்சர் புறா. நெக்ஸ்ட், செய்யாக்கால் என்ற சொல்லின் பொருள். செய்யாக்கால் என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்யாவிடத்து. ஆன்சர் செய்யாவிடத்து. நெக்ஸ்ட்,
அமுத சுரபியை பெற்று மணிமேகலை சென்ற நகரின் பெயர். அமுத சுரப்பியை பெற்று மணிமேகலை சென்ற நகரின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி புகார். ஆன்சர் புகார். நெக்ஸ்ட், இறப்பினை என்பதன் பொருள். இறப்பினை என்பதன் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி பிறர் செய்த துன்பத்தை. இறப்பினைனா பிறர் செய்த துன்பத்தை. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. காமராஜர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1939. ஆன்சர் 1939. நெக்ஸ்ட், சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்த ஆண்டு. காமராஜர் 1939 முதலில். முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய வருடம் 1963. இந்த 3 இயருமே ரொம்ப ரொம்ப முக்கியம். காமராஜர் அவர்களை பற்றியது. காமராஜர் முதலில் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு 1939. காமராஜர் முதலில் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய ஆண்டு 1963. நெக்ஸ்ட், இரும்பொறை என்ற சொல்லின் பொருள். இரும்பொறை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரும் பொறுமை. ஆன்சர் பெரும் பொறுமை. நெக்ஸ்ட், புறத்திருட்டு நூலிலிருந்து கிடைத்த முத்துள்ளாயிர வெண்பாக்கள் எத்தனை? புறத்திருட்டு நூலிலிருந்து கிடைத்த முத்துள்ளாயிர வெண்பாக்கள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி 108. ஆன்சர் 108. நெக்ஸ்ட், அறம்பெயர் என்பதன் பொருள். அறம்பெயர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி தேவ மகளிர். ஆன்சர் தேவ மகளிர். நெக்ஸ்ட், மணிமேகலை முதலில் யாரிடம் பிச்சை ஏற்றாள்? மணிமேகலை முதலில் யாரிடம் பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் ஆதிரை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆதிரை. நெக்ஸ்ட், இன்மை என்ற சொல்லின் பொருள். இன்மை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி வறுமை. ஆன்சர் வறுமை. நெக்ஸ்ட், காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு. காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1954. 1954. நெக்ஸ்ட், முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர். முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர். ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நெக்ஸ்ட், வித்தகன் என்ற சொல்லின் பொருள். வித்தகன் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆண்டவன். ஆன்சர் ஆண்டவன். நெக்ஸ்ட், மணிமேகலை ஆதிரையிடம் யாருடைய அறிவுரைப்படி பிச்சை ஏற்றாள்? மணிமேகலை முதலில் ஆதிரையிடம் பிச்சை ஏற்றாள். அது யாருடைய அறிவுரையின்படி பிச்சை ஏற்றாள்? ஆன்சர் ஆப்ஷன் டி அரவணடிகள். ஆன்சர் அரவண அடிகள். நெக்ஸ்ட், இசை பெறுதல் என்ற சொல்லின் பொருள். இசை பெறுதல் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி புகழ் பெறுதல். ஆன்சர் புகழ் பெறுதல். இசை என்றால் புகழ் என்று பொருள். காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய வருடம். முதலமைச்சர் பதவியிலிருந்து காமராஜர் விலகிய வருடம். ஆன்சர் 1963. ஆன்சர் ஆப்ஷன் சி 1963. காமராஜர் முதலில் சட்டமன்ற உறுப்பினரான ஆண்டு 1939. முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு 1954. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய ஆண்டு 1963. திண்மை என்ற சொல்லின் பொருள். திண்மை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் வலிமை. ஆன்சர் வலிமை. நெக்ஸ்ட், அமுத சுரபி மணிமேகலைக்கு முற்பிறப்பில் யாருடைய கைகளில் இருந்தது? அமுத சுரபி மணிமேகலை கையில் இருந்தது. அதுக்கு முன்னாடி முற்பிறப்பில் யாருடைய கைகளில் இருந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆபுத்திரன். ஆன்சர் ஆபுத்திரன். நெக்ஸ்ட், தொழும்பர் என்ற சொல்லின் பொருள். தொழும்பர் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி அடியார். ஆன்சர் அடியார். நெக்ஸ்ட், டேஷாம் ஆண்டு பிரகாசம் முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்தார்? எந்த ஆண்டு பிரகாசம் முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1945.
ஆன்சர் 1945. என்னெல்லாம் பார்க்கலாம். காமராஜர் வந்து காமராஜர் மூலமாக முதலமைச்சராக பதவியேற்றவர்கள். அதனால தான் அவருக்கு தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிங்கிற பேர். வந்து 3 முதலமைச்சரை அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. முதலாவதாக பிரகாசம் வந்து 1945ஆம் ஆண்டு, ஓமந்தூர் ராமசாமி 1947ஆம் ஆண்டு, குமாரசாமி 1949ஆம் ஆண்டு. அடுத்தவதாக தான் 1954ஆம் ஆண்டு தான் காமராஜர் பதவி ஏற்கிறாரு. முதலாவதாக பிரகாசம் 1945, ஓமந்தூர் ராமசாமி 1947, குமாரசாமி 1949. நெக்ஸ்ட் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர். ஆன்சர் ஜெயங்கொண்டார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெயங்கொண்டார். பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். நெக்ஸ்ட் ஆயம் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோழியர் கூட்டம். ஆன்சர் தோழியர் கூட்டம். நெக்ஸ்ட் டேஷாம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்தார். ஃபஸ்ட்டு பிரகாசம் முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்த ஆண்டு 1945. ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்த ஆண்டு 1947. ஆன்சர் ஆப்ஷன் பி 1947. நெக்ஸ்ட் வாயுநீர் என்பதனை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் பி வாயின் குட்டல் நீர். நெக்ஸ்ட் ஆசனம் என்று சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கை. ஆன்சர் இருக்கை. நெக்ஸ்ட் டேஷாம் ஆண்டு குமாரசாமி முதலமைச்சராக பதவியேற்க காமராஜர் காரணமாக இருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் சி 1949. பிரகாசம் 1945, ஓமந்தூர் ராமசாமி 1947, குமாரசாமி 1949. நெக்ஸ்ட் கருமுகிலும் வெண்மதியும் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ எண்ணும்மை. எண்ணுதற் பொருளில் வந்ததுனால எண்ணும்மை. கருமுகிலும் வெண்மதியும் எண்ணும்மை. நெக்ஸ்ட் தொலைவில்லை என்று சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி சொல் சோர்வின்மை. நெக்ஸ்ட் நாடாளுமன்றத்தில் உள்ள காமராஜரின் சிலை எந்த உலோகத்தால் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் டி வெண்கலம். ஆன்சர் வெண்கலம். நெக்ஸ்ட் ஜெயங்கொண்டாரின் காலம் கிபி. ஆன்சர் சி ஆப்ஷன் சி 12ஆம் நூற்றாண்டு. ஜெயங்கொண்டாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் சீத்தலை சாத்தனாரின் காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் சமகாலத்தவர்கள். இவர்கள் 2 பேருக்குமே கிபி 2ஆம் நூற்றாண்டு. காமராஜர் இறப்புக்கு பிறகு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1976. ஆன்சர் ஆப்ஷன் பி 1976. நெக்ஸ்ட் ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்றவனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொன்றவனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பரணி. ஆன்சர் பரணி. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார். நெக்ஸ்ட் மணிமேகலையில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதையாக இடம்பெற்றுள்ளது? மணிமேகலையில் ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை எத்தனையாவது காதையாக இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 24வது காதையாக. அவ்வளோதான். நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தடுத்த பார்ட் வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.